Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு ஷோ பீஸ் செய்ய போகிறேன். அதுவும் எம்டி சிப்ஸ் பேக்கெட் கவரில் இருந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சிமெண்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். இதை இந்த எம்டி சிப்ஸ் பேக்கெட் கவரில் ஊற்ற போகிறோம். அது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு முக்கால் வாசி ஊற்றினா போதும். ஒன் ஹவருக்கு அதை அப்படியே வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறமா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். அப்போது ஏதாச்சும் ஒரு ரோப் எடுத்து இந்த கவரோட சென்டரில் கொஞ்சம் லேசாக அதை டைட் பண்ணுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 1 ஹவர் அதை அப்படியே வச்சுருந்து 1 ஹவருக்கு அப்புறமா சின்னதாக ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து அதில் ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் இல்லை க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதை இதுக்கு சென்டராக நம்ம வைக்க போகிறோம். ஒரு 2 இன்ச் அளவில் நமக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் டைட் ஆகிடும். அதனால் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே இந்த மாதிரி பண்ணிடணும். நம்ம இதை ஃபஸ்ட்டே பண்ணலாம், பட் கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாக செட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த கவரை பிரித்தோன்னா நமக்கு ஷேப் கிடச்சிடும். பாட்டிலும் ஈஸியாக வந்துடும் அதுலேருந்து. இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் இல்லை லேஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சென்டராக க்ளூகன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அழகாக இருக்குது. இதை கேண்டில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் லீஃப் இல்லை ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வச்சு ஒரு சின்ன பாட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒட்டி இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம ஷோகேஸ்லலாம் வைக்கும்போது பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.